Okay, next we're going to see checklist method. This is also known as another type of traditional method. இந்த மெத்தட்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்பர் ஆஃப் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் ரிசீவ் பண்ணிப்பாங்க த்ரூ செக்லிஸ்ட் மூலமா. ஏன் அப்படின்னா, இதன் மூலமா எம்ப்ளாயியோட எபிலிட்டி என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். அதாவது நெறைய கொஸ்டின்ஸ் மூலமா ஆன்சர் ரிசீவ் பண்ணிக்கிறதுனால, எம்ப்ளாயியோட எபிலிட்டி என்னன்றது தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் மோர் ஓவர் அது இல்லாம என்ன பண்றாங்கன்னா, ஃபார் தீஸ் கொஸ்டின்ஸ் ஆர் ரிலேட்டட் டு த பிஹேவியர் ஆஃப் அன் எம்ப்ளாயி. எம்ப்ளாயோட பிஹேவியர் என்ன அப்படின்றதையும் தெரிஞ்சுக்க முடியும். என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஒர்க்ல டெடிகேட்டடா இருப்பீங்களா? அவங்க ஒர்க்ல டெடிகேட்டடா இருப்பாங்களா? நாலேட்ஜ் ஆஃப் ஒர்க் எப்படி இருக்கு? அவங்களோட அக்யூரசி லெவல் எப்படி இருக்கு? இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டு, அதில அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்டரி லெவல் என்ன? அவங்களுடைய அன்சாட்டிஸ்ஃபேக்டரி எப்படி இருக்கு? அதில அவங்க வெரி குட்டா? இல்ல அவுட்ஸ்டாண்டிங்கா? அப்படின்ற அந்த மாதிரியான ஆன்சர்ஸ வந்து ரிசீவ் பண்ணிக்கிறது. ஸோ வாட் தே சேயிங் இஸ் த அப்ரைசல் ஆஃப் த எபிலிட்டி ஆஃப் அன் எம்ப்ளாயி த்ரூ கெட்டிங் ஆன்சர்ஸ் ஃபார் அ நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இஸ் கால்ட் த மெத்தட் ஆஃப் செக்லிஸ்ட். நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை வந்து ரிசீவ் பண்ணிக்கிறாங்க த்ரூ த எபிலிட்டி ஆஃப் அன் எம்ப்ளாயி. அண்ட் தீஸ் கொஷின்ஸ் ஆர் ரிலேட்டட் டு த பிஹேவியர் ஆஃப் அ எம்ப்ளாயி. இது காமனான கொஷின்ஸ்லாம் கேட்க மாட்டாங்க. எம்ப்ளாயியோட பிஹேவியர், அவங்களுடைய நடவடிக்கைகள் சம்மந்தமான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. இன் அண்ட் அரௌண்ட் ஆர்கனைசேஷன் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு எம்ப்ளாயியோடைய எபிலிட்டியை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த கொஷின்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, கேட்பாங்க. ஓகே, ஸோ லெட் வி see some example for our easy understanding. This is an example of checklist method. ஸோ நம்ம லாஸ்ட்டில் பார்த்த மாதிரியே செக்லிஸ்ட் மெத்தடோட டெஃபினேஷனை நம்ம பார்த்த மாதிரியே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்க்குறீங்க இல்லையா, அது எல்லாமே குவான்டிட்டி ஆஃப் ஒர்க், குவாலிட்டி ஆஃப் ஒர்க், நாலேஜ், ஆட்டிடியூட், டிபெண்டபிலிட்டி அண்ட் கோஆப்ரேஷன். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் வந்து எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னா, காமனாக ஒரு எம்ப்ளாயி கிட்ட கொடுத்து ரேட்டிங் பண்ண சொல்லுவாங்க. ஒரு எம்ப்ளாயி பற்றின, ஒரு ஸ்டாஃப் பற்றின ரேட்டிங் பண்ண சொன்னாங்க அப்படின்னா, நம்ம உடனே என்ன பண்ணுவோம், ஓவராலாக ரேட்டிங் நமக்கு என்ன தெரியுதோ அவங்கள பற்றி அதை ரேட் பண்ணி கொடுத்துருவோம். ஆனால் இது வந்து பிஹேவியரும் அந்த எம்ப்ளாயியோட ஆட்டிடியூட் ஆன் ஒர்க் அப்படின்றதுலேருந்து எடுத்திருக்காங்க. ஸோ மோர் தென் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் நம்ம தானே பார்த்தோம். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ்க்கான ஆன்சரை நம்ம செக்லிஸ்ட் மூலமாக ரிசீவ் பண்ணிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கோஆப்ரேஷனில் போட்டிருக்காங்க பாருங்கள், வில்லிங்னஸ் டு ஒர்க் வித் டு ப்ரொடியூஸ், எல்லாரோடையும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க எந்த அளவுக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அவங்க சாட்டிஸ்ஃபேக்ட்ரியா, இல்லை ஃபேரா, இல்லை சாட்டிஸ்ஃபேக்ட்ரி லெவலில் இருக்காங்களா, குட்டா, இல்லை ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங், அவங்க வந்து டீமாக ஒர்க் பண்ணுறதுல நல்லா பண்ணுவாங்களா அப்படின்றதுல அவங்க என்னவோ அந்த செக்லிஸ்ட்டுக்கான ஆன்சரை டிக் பண்ணிடுவாங்க. ஸோ அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கில் பாருங்கள், நீட்னஸ், அக்யூரசி அண்ட் நாலேஜ் ஆஃப் ஜாப், இதுலலாம் அவங்க எப்படி இருக்காங்க. ஸோ மோர் தென் நம்பர் ஆஃப் கொஷின் ரிலேட்டட் டு ஜாப், அதுக்கான ஆன்சர் நம்ம என்ன பண்ணிக்க முடியும், எடுத்துக்க முடியும். ஸோ இந்த மெத்தட், செக்லிஸ்ட் மெத்தட் இஸ் என்டையர்லி டிஃபர் ஃப்ரம் த ப்ரீவியஸ் மெத்தட். அது ஓவராலாக ஒருத்தவங்களுடைய ரேட்டிங்கை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கும், ஜாப் ஓரியன்டாக அவங்களுடைய ரேட்டிங்கை நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கும் தட் ஹேஸ் சம் டிஃப்ரென்சஸ். ஸோ இதுதான் வந்து செக்லிஸ்ட் மெத்தட். இதில் நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆன் த ஜாப் பேஸ்ட் ஆன் பர்ஃபார்மன்ஸ், இன் அண்ட் அரௌண்ட் குவாலிட்டி ஆஃப் ஒர்க், நம்மளால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக சர்வைவ் பண்ணி எடுக்க முடியும். திஸ் இஸ் ஒன் ஆஃப் த better method of evaluation in the traditional method, right? This method is forced choice method. ஸோ இந்த மெத்தட் எப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க எம்ப்ளாயி கிட்ட. அது வந்து பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ்லி அண்டர் திஸ் மெத்தட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எம்ப்ளாயோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இஸ் கோயிங் டு டிஸ்கிரைப் அபவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி. அண்ட் மேஜர்லி என்ன ஒரு மெயின் திங் அப்படின்னா, எம்ப்ளாயால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஏதாவது எய்தர் ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், பிக் பண்ண முடியும். ஒரு சாய்ஸ் மட்டும்தான் அவங்களால என்ன பண்ண முடியும், பிக் பண்ண முடியும். A series of groups of the statements are prepared positively or negatively under this method. அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். Both these statements describe the characteristics of an employee. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எம்ப்ளாயோட கேரக்டரிஸ்டிக்ஸை பேஸ் பண்ண மாதிரி த்ரூ ஆர்கனைசேஷன். பட் த ரேட்டர் இஸ் ஃபோர்ஸ்டு டு டிக் எனி ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட். அந்த ரேட்டை ரேட் பண்ணுறவங்க
ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் தான் என்ன பண்ண முடியும், டிக் பண்ண முடியும். எய்தர் அவுட் ஆஃப் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் அவுட் ஆஃப் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். பாசிட்டிவாக ஏதாவது ஒன்று தான் அவங்க பிக் பண்ண முடியும். ஒன்று அவுட் ஆஃப் பாசிட்டிவ், இல்லைனா நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் அவங்க என்ன பண்ண முடியும், பிக் பண்ண முடியும். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது வி கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி சாய்ஸ் மெத்தட்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த நேம்லேயே தெரியுது இல்லையா. ஸோ நம்ம சி எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஃபோர்ஸ்டு சாய்ஸ் மெத்தடுடைய எக்ஸாம்பிள். நான் சொன்னேன் இல்லையா, எம்ப்ளாயி பற்றின ஒரு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான், எய்தர் ஒரு ஆப்ஷன் வந்து ஒரு சாய்ஸ் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், பிக் பண்ண முடியும். இப்போ இங்கே என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். இஸ் த எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபைட் வித் திஸ் ஜாபில் எம்ப்ளாயி சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்களா. அந்த ரேட்டர் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒன்று எஸ் கொடுக்கணும், இல்லை நோ கொடுக்கணும். எஸ்னா அது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், நோனா அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சி ஃபினிஷ் த ஜாப் அக்யூரேட், கொடுத்த ஒர்க்கை வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக தெளிவாக முடிச்சிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இல்லை அப்படின்னா அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட், எஸ் அப்படின்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். அவங்க தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். அவங்க வந்து எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா, அதாவது அவங்க சுப்பீரியர்ஸ், அவங்களுக்கு மேலே ஒர்க் பண்ணுற சுப்பீரியருக்கு ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சேம் அதே மாதிரி தான், ஏதாவது ஒன்று தான் அவங்க பிச் பண்ணணும். ஒன்று எஸ் ஆர் நோ. இஸ் ஹி ரெடி டு அக்செப்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், பொறுப்புகளை ஏற்று வேலை செய்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்களா அப்படின்றதுக்கான கொஷின். ப்ளஸ் ஒபே த ஆர்டர்ஸ், கொடுக்குற ஆர்டர்ஸ்க்கு ஒபே பண்ணுறாங்களா, எஸ் ஆர் நோ. ஸோ உங்களுக்கு அந்த ஸ்லாஷ்க்கான மீனிங் புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்லாஷ் மீன்ஸ் யூ கேன் சூஸ் எய்தர் ஆர் ஒன். இதுதான் வந்து ஃபோர்ஸ்டு சாய்ஸ். இப்போ கொடுத்துருக்க எம்ப்ளாயி கிட்ட ரேட் பண்ணுறவங்க கிட்ட நம்ம கொடுக்கும்போது என்ன கொடுக்குறோம்னா ஃபோர்ஸ்டு சாய்ஸ். நீ சாய்ஸே உனக்கு நாங்கள் ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்படின்றதுனால தான் திஸ் மெத்தட் இஸ் சை டு பி ஆஸ் ஃபோர்ஸ்டு சாய்ஸ் மெத்தட். ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸை வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி கொடுக்கும்போது வி கேன் ஈஸிலி அனலைஸ் த எம்ப்ளாயி. அதுதான் அப்ரைசலுக்கு கொஞ்சம் ஈஸியான மூவாக இருக்கும். நமக்கு எம்ப்ளாயி எப்படி அப்ரைஸ் பண்ணணும். ஸோ தான் இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் மெத்தட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிரிட்டிக்கல் இன்சிடெண்ட் மெத்தட். இந்த மெத்தட் வந்து எப்படி அப்படின்னா, ஒரு கிரிட்டிக்கலான ஒரு இன்சிடெண்ட்டில் வந்து ஹவு த எம்ப்ளாயி ஹவு தே பி அப்படின்றது தான் வந்து இந்த மெத்தட். த பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஆஃப் அன் எம்ப்ளாயி done on the basis of incident occurrence really to the concerned employee. ஸோ ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டில் அவங்க எப்படி இருக்காங்க, எப்படி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு, அதாவது ஒரு மேஜர்லி கிரிட்டிக்கலான ஒரு இன்சிடெண்ட்டில் ஹவு தே ரியாக்டட் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் வந்து இதை இவாலுவேட் பண்ணுறாங்க. திஸ் அப்ரைசல் ஆஃப் அன் எம்ப்ளாயி டன் ஆன் த பேசிஸ் ஆஃப் இன்சிடெண்ட் அக்கரன்ஸ். சில இன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இன்ஸ்டன்ஸ் கொடுத்து தான் அதுலேருந்து அவங்களை என்ன பண்ணுவாங்க, ரேட் பண்ணுவாங்க. ரெஃப்யூஸ்டு டு கோஆப்ரேட் வித் அதர் எம்ப்ளாயி, அதாவது இன்னொருத்தர் கூட ஒர்க் பண்ணுறத மறுக்கிறது. ஃபர்தராக ட்ரைனிங் போகிறதுக்கு வில்லிங் இல்லாமல் இன்ட்ரெஸ்ட் காமிக்காமல் இருக்கிறது. கோ ஸ்டாஃப்ஸோட கோவப்படுறது. கெட்டிங் ஆங்க்ரி வித் சபார்டினேட்ஸ். சஜஸ்டட் எ சான்ஸ் இந்த மெத்தட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். அது ஆக்சுவலாக அது வந்து ஒர்க் ரிலேட்டடாக எப்படி டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்றது. குவாலிட்டி எப்படி சஜஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு குவாலிட்டி ஆஃப் குட்ஸ் வந்து அதோடைய ப்ரொசீஜரை வந்து எப்படி அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஓரியன்ட் கொஷின் இருக்கும். ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுடைய ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட், அவங்களுடைய ஆன்சரிங் ஸ்கில், அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங், பேஸ்ட் ஆன் தட் தே மே கோயிங் டு ரேங்கிங். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது யூ கேன் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். Now we going to see critical incident method உடைய ஒரு சாம்பிள் பார்க்குறோம். தட் எக்ஸாம்பிள் பார்க்குறோம். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு சுச்சுவேஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃபயர், எக்ஸாம்பிள் ஃபயர், ஒரு சடன் பிரேக் டவுன், திடீர்னு ஒரு ஆக்சிடெண்ட், இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒர்க்கர் ஏபிசிடி, இங்கே வந்து 3 கேட்டகரிஸாக வந்து டேபிள் ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கர்ஸ், ரியாக்ஷன்ஸ், அவங்களுக்கான ஸ்கேல். இப்போ இங்கே ஏபிசிடிஇ அப்படின்றது ஒர்க்கர்ஸ், அவங்களுக்கான ரியாக்ஷன்ஸ் தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒர்க்கர் ஏ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்ஃபார்ம்டு த சூப்பர்வைசர் இமீடியட்லி, சூப்பர்வைசருக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா 5. ஒர்க்கர் பி என்ன பண்ணியிருக்காங்க பாருங்கள், பிகேம் அனெக்ஷியஸ் ஆன் லாஸ் ஆஃப் அவுட்புட். அது போனதில் வந்து அவங்கள மாதிரி என்ன இருக்காங்க, ரொம்ப ஃபேராக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிரேட் வந்து ஸ்கேல் வந்து 4.
ஒர்க்கர் சி பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரைடு டூ ரிப்பேர் த மெஷின். அது பாசிபிள் இல்ல இல்லையா? ஸோ திடீர்னு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஸோ அதனால அவங்களுக்கு வந்து ஸ்கேல் 3. தென் ஒர்க்கர் 4 டி கம்ப்ளைண்ட் ஃபார் புவர் மெயின்டனன்ஸ். அதாவது அந்த மாரி நடந்ததுக்கு வந்து புவர் மெயின்டனன்ஸ் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 2. ஸோ ஒர்க்கர் இ வந்து வாஸ் ஹேப்பி டூ ஃபோர்ஸ்டு டெஸ்ட். அந்த மாரி நடந்ததுல வந்து அவங்க ஹேப்பியா ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு 1. இதுல என்ன அப்டின்னா, அவங்களோட ரியாக்ஷன், அவங்களோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அவங்களோட டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டி எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரேட்டிங் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா ஏக்கும், பிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அத நெனச்சு இப்படி ஒரு ஆக்சிடென்ட் நடந்துருச்சு அப்படின்னு நெனச்சு அத நெனச்சு வொரி பண்றதுல, பதட்டப்படுறதுல இட்ஸ் நோ யூஸ். பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதுனால தான், ஒர்க்கர் ஏக்கு வந்து கெட்டிங் ஃபுல் ஸ்கேல். அதாவது வந்து ரேட்டிங்ல அவங்க மத்தவங்கள விடவும் நல்ல ஸ்கேல் பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ல உங்கள வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். ஸோ இந்த மாதிரி கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல டிசிஷன் எடுக்கிறதுனால, இந்த மாதிரி இந்த மாதிரி இவாலுவேஷன் பண்ணி அப்ரைஸ் பண்றதுனால திஸ் மெத்தட் இஸ் செட் டு பி அஸ் கிரிட்டிக்கல் இன்சிடென்ட் மெத்தட். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ட்ரெடிஷ்னல் மெத்தட். இப்போ நம்ம பார்க்க போற கான்செப்ட் வந்து மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் அப்ரைசல். மாடர்ன் அப்ரைசல் மெத்தட்ஸ். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எம்பிஓ டெக்னிக் சொல்லுவாங்க. ப்ராசஸ் ஆஃப் எம்பிஓ டெக்னிக் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். எம்பிஓ அப்படின்றது என்னென்னா மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆர்கனைசேஷன்லேயும் ஒரு பேசிக் அப்ஜெக்டிவ் அவங்க வச்சுருப்பாங்க ஆர்கனைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி. அந்த அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது எம்ப்ளாயிக்கு, அந்த அப்ஜெக்டிவ் பேஸ்ட் ஆன் தட் அப்ஜெக்டிவ் எம்ப்ளாயோட பர்ஃபார்மன்ஸை என்ன பண்ணுறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அப்ரைஸ் பண்ணுறாங்க. இது வந்து என்ன அப்படின்னா, ஆர்கனைசேஷன் எடுக்கிற டிசிஷன் அப்படின்றத விட அவங்களுடைய ஸ்கோப், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணுறது, ஆர்கனைசேஷன் ஓரியன்டாக செக் பண்ணுறது. அது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆர்கனைசேஷன் கோல்ஸ் என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் டிஃபைன் எம்ப்ளாயியோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்றத டிஃபைன் பண்ணணும். நெக்ஸ்ட் வீக் கோயிங் டு சி ஒரு கண்டினியூஸ் மானிட்டரிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராக்ரெஸ். அந்த எம்ப்ளாயியை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அவங்க எப்படி இருக்காங்க, அவங்களோட ஒர்க் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, அவங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத கிளியராக மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். மானிட்டரிங் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ப்ராக்ரெஸ். அதை வந்து என்ன பண்ணணும், ப்ராக்ரெஸ் பண்ணி வைக்கணும். இந்த ஒர்க்குக்கு அவங்க இந்த மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி டிசிஷன் எடுத்திருக்காங்க, அது ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் தே கோ ஃபார் பர்ஃபார்மன்ஸ் இவாலுவேஷன். ஃபைனலாக என்ன பண்ணணும், அதை இவால்வேட் பண்ணணும். தென் ப்ரொவைடிங் ஃபீட்பேக், அதுக்கேற்ற மாதிரி ஃபீட்பேக் ப்ரொவைட் பண்ணணும். தென் மூவ் ஆர் பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். இந்த மாதிரி ஒரு பேசிக் ஆர்டரில் ஆர்கனைசேஷனோட அப்ஜெக்டிவ்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணுறது தான் இந்த எம்பிஓ மாடல். இது வந்து சில கன்சர்ன்ஸில் என்ன பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ரொம்ப ஃபெமிலியரான மெத்தடா மேம் அப்படின்னு கேட்டால், இப்போது கன்சர்ன்ஸில் நிறைய பேர் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா 360 டிகிரி அப்ரைசல் தான் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற மெத்தட். இது வந்து மாடர்ன் மெத்தட். ஸோ மாடர்ன் மெத்தட் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கோயிங் டு see another மாடர்ன் மெத்தட். நெக்ஸ்ட் we going to see 360 டிகிரி ஃபீட்பேக். இப்படி இந்த மாதிரி மெத்தட் மூலமாக அப்ரைசல் கலெக்ட் பண்ணுறது. It is one of the technique which is systematic collection of performance on an individual group derived from the number of stakeholders, immediate supervisors, team members, customer, peers, self. 360 டிகிரி ஃபீட்பேக். அதாவது 360 டிகிரி அப்படின்றது என்ன அப்படின்னா, சுற்றி இருக்கிற எல்லாரையும், அதாவது சுற்றி இருக்கிற எல்லா சரௌண்டிங்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி அவங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு டேட்டாவை கலெக்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவல் குரூப் கிட்டேருந்தும். அண்ட் டெரைவ்டு ஃப்ரம் த யார் கிட்டேருந்து டெரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாருமே இப்போது ஒரு கன்சர்னில் ஒர்க் பண்ணுறாங்க, நாட் ஓன்லி ஃபார் கன்சர்ன் ஃப்ரம் ஸ்டாக் ஹோல்டர்ஸ், இமீடியட் சூப்பர்வைசர்ஸ், டீம் மெம்பர்ஸ், ஆஸ் வெல் அஸ் கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி இருக்குது அப்படின்றது அப்ரோச்சில், இந்த கஸ்டமர்ஸ், பியர்ஸ், செல்ஃபாக எப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லா விதத்துலேருந்தும் ஒருத்தவங்களுடைய ஃபீட்பேக்கை என்ன பண்ணுறாங்க, கலெக்ட் பண்ணி தென் தே ப்ரொவைட் appraisal. This technique is highly useful in terms of a broader perspective. இப்போ ரீசெண்டாக மாடர்ன் டெக்னிக்கில் இந்த மெத்தட் தான் நிறைய யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹைலி யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. அண்ட் கிரேட்டர் செல்ஃப் டெவலப்மெண்ட் அண்ட் மல்டி சோர்ஸ் ஃபீட்பேக் இஸ் யூஸ்ஃபுல். அண்ட் மெயின்லி 360 டிகிரி அப்ரைசல் யூஸ் டு மெஷர் த இன்டர்பர்சனல் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் டீம் பில்டிங் ஸ்கில்ஸ். இப்போ கன்சர்ன்ஸில் வந்து பியர் ஸ்டாஃப் கூடவும் நல்ல ஒரு
மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்றத எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இட்ஸ் எ குட் ஒன். ஸோ இதன் மூலமாக என்ன ஆகுதுன்னா கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் பில்ட் ஆகுது, டீம் பில்டிங் நல்லா இருக்கு, ஒரு கன்சர்னோட சேர்ந்து கோஆப்ரேஷனாக ஒர்க் பண்ணுறதுக்கு இட்ஸ் அ வெரி குட் மெத்தட். அதனால இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வென் வி கோயிங் டு சி எக்ஸாம்பிள் யூ கேன் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டிங் திஸ் டெக்னிக். இதுதான் 360 டிகிரி அப்ரைசல் ஃபீட்பேக் மெத்தடோடைய எக்ஸாம்பிள். எப்படி இருக்கும் ரெஸ்பாண்ட், யார் யார்கிட்டலேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கலெக்டிங் ஃப்ரம் த பாஸ் அண்ட் தென் டீம் மெம்பர், பியர்ஸ் அப்படின்றவங்க வந்து கூட ஒர்க் பண்ணுற எல்லா ஸ்டாஃப்ஸ், அதாவது சக தொழிலாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாரும். ஃப்ரம் கஸ்டமர், மெயினாக இதுதான் வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கஸ்டமர் அண்ட் ஸ்டாஃப் செல்ஃப் எப்படி இருக்காங்க அப்படின்றதுலேருந்து ஒரு ஃபீட்பேக் கலெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க எடுக்கிற ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ண அந்த ரிப்போர்ட்லேருந்து இவாலுவேட் பண்ணிவிட்டு யார் வந்து லீடிங்கில் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மேக் ஆன் டெசிஷன், ஃபர்தர் டெசிஷன் அண்ட் தே கோ ஃபார் அப்ரைசல் டெக்னிக் லெவல் போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுடைய மாடர்ன் மெத்தட். இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் அப்படின்றது ஒரு எம்ப்ளாயியை வந்து ஹையர் லெவலுக்கு ப்ரமோஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு அப்ரைஸ் பண்ணுறதுக்கு சில மெத்தட்ஸ் இருக்குது. உடனே அப்ரைஸ் பண்ண முடியாது, சில மெத்தட்ஸ் மூலமாக தான் என்ன பண்ண முடியும், அப்ரைஸ் பண்ணி. எந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி ஒருத்தவங்களுக்கு வந்து அப்ரைசல் ப்ரொவைட் பண்ணுறாங்க கம்பெனி அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அதில் ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் நிறைய பார்த்தோம், மாடர்ன் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா அசஸ்மெண்ட் சென்டர்ஸ் அப்படிலாம் இருக்கும், அதன் மூலமாக செக் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தவங்களோட அசஸ்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வருவாங்க, நோட் பண்ணிகிட்டே வருவாங்க, அதில் செக் பண்ணி அப்ரைஸ் பண்ணுவாங்க. தென் ஹியூமன் ரிசோர்ஸஸ் மெத்தட் அப்படின்னு இருக்குது, ஹியூமன் ரிசோர்ஸஸ் அக்கௌண்டிங் மெத்தட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஹெச்ஆர் மூலமாக நோட் பண்ணிக்கிற ஒரு அக்கௌண்டிங் இருக்குது. அதன் மூலமாக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஃபார்மில் வந்து அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிவிட்டு அதுலேருந்து அவங்களுக்கு அப்ரைசல் பண்ணுற மெத்தடும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுடைய மெத்தட்ஸ். தேங்க்யூ.